அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வியூல போறதுக்கு முன்னாடி வலைப்பேச்சு குழுமமும் நயன்தாரா குடும்பமும் அப்படின்னு கேட்டுடலாம். ஃபுல்லா அதுதான் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. நீங்க என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கீங்க, நான் யாரு கூடயும் பெருசா போட்டோலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா அது திடீர் சந்திப்புன்னு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. இது திட்டமிட்ட சந்திப்பு தாங்க, வலைப்பேச்சு டீம் ஒரு திட்டமிட்ட சந்திப்புலாம் கிடையாது, திடீர் சந்திப்புங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னொன்று சொல்றேன், எதிர்பாராத சந்திப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம துபாய் போயிருந்தோம், நேற்று ஊருக்கு திரும்பினோம். துபாய் ஏர்போர்ட்டில் நம்ம வெயிட் பண்ணும்போது இப்போ இவங்களும் அதே ஃப்ளைட்டு, அவங்களும் வர்றாங்க. அப்போ நடந்த சந்திப்பு தான் அது. அதுக்கப்புறம் இப்போ நயன்தாராக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பகைன்னு சொல்லலாம்னா பகைன்னே சொல்லலாம். அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய நெகட்டிவ் நியூஸ்லாம் போட்டதில் ஒரு கட்டத்தில் அவங்களே மனம் வெதும்பி மனம் வெறுத்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பேட்டியில் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை ஒரு 3 குரங்குகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாம் எதிர்வினையாற்றணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படி ஒரு 2 பேருக்குமே அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் பகை இருக்கும்போது திடீர்னு சந்திக்கும் போது அதை எதையுமே காட்டிக்காமல் ஒரு நட்போட எதிர்கொள்கிறதுங்கிறது ஒரு பெரிய பண்பு. அது வந்து நயன்தாரா கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட இவ்வளோ அன்பாக நட்போடு இருக்கும்போது நம்ம வந்து மூஞ்ச திருப்பிட்டு போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது வந்து ஒரு பண்பும் இல்லை. அப்போ அதை பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அது அதுக்கு மேலே அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. எதை பற்றியுமே கேட்கலையா சார்? இந்த மாதிரி இல்லை அதெல்லாம் எதுவுமே அதை பற்றி கேட்கவே கிடையாது. அங்கே என்ன பேசிக்கிட்டோமோ அவ்வளவுதான். அவங்க பேசுனது, அப்புறம் குழந்தைங்கள் குறித்து பேசணும். அப்புறம் விக்கி கிட்ட அந்த LIK படம் என்னாச்சு, ஏன் டிலே அப்படிங்கிற அந்த விஷயங்கள் குறித்து பேசணும். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஃபைனல் கால்னு சொல்லுவாங்க. எல்லா பாசஞ்சரும் உள்ளே போய் ஒரு சில பேர் மட்டும் வரலைன்னா கூப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த கணத்தில் நடந்த சந்திப்பு தான். நீங்கள் அந்த வீடியோவில் எவ்வளோ பார்த்தீங்களோ கிட்டத்தட்ட அதை விட இன்னொரு 2 நிமிஷம் கூடுதலாக இருந்தது. அவ்வளோதான். மற்றபடி ஒரு அரை மணி நேர சந்திப்பு, 1 மணி நேர சந்திப்புனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கலாம். பட் அதுக்கான அவகாசமும் இல்லை, அந்த மனநிலையும் இல்லை. அவ்வளோதான். எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது அவங்க வந்தாங்க, ஒரு நட்பாக அவங்க பார்த்து சிரித்து பேசினாங்க, நம்ம அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒருவேளை அவங்க உட்காந்துருக்கும்போது நம்ம வந்திருந்தால் நான் அந்த மாதிரி நடந்திருப்பேனா நிச்சயமாக டவுட்டு தான். நான் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன், ஏற்கனவே இவங்க நம்மளை குரங்குன்னு வேறு திட்டாங்க, நான் அப்படி உருன்னு தான் நகர்ந்து போயிருப்பேன். பட் அதை தாண்டி வந்து அவங்க வந்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நட்போடு பேசுனது ஒரு நல்ல பண்பு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இனிமேல் வலைப்பேச்சில் நயன்தாரா பற்றின செய்திகள் எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. செய்தியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, ரஜினி குறித்து நாங்கள் எவ்வளவு நெகட்டிவ் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. ரஜினி சார் வலைப்பேச்சு தொடங்கியதிலிருந்து டெய்லி வலைப்பேச்சை பார்த்துருவார். எப்படி பார்ப்பார் தெரியுமா? 6 மணி ஆயிடுச்சுனாலே வந்துட்டாங்களான்னு கேட்பாராம். அவர் சுற்றி இருப்பவர்களிடம், அவருடைய உதவியாளர்களிடம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாராம். என்ன அப்படின்னா வலைப்பேச்சு வீடியோ வந்துருச்சான்னு அதுக்கு அர்த்தம். வந்தவொடனே அதை பார்த்துருவார். பார்த்துட்டு அவருடைய சகாக்களிடம் வந்து பயங்கரமாக நம்மளை பற்றி வியந்து பேசியிருக்காரு. இவங்களுடைய வீடியோவில் ஒன்றுலையுமே புது நியூஸ் இருக்கும். நான் வேறு ஊடகங்களில் வந்த எந்த நியூஸுமே இதில் இருக்காது. ஒவ்வொரு செய்தியும் வந்து புதுசாக கொடுக்குறதுக்கு எவ்வளவு உழைக்கிறாங்கன்ட்டு பயங்கரமாக வியந்து பேசினதாவெல்லாம் எங்களுக்கு தகவல் இருக்குது. அதுக்காக நாங்கள் ரஜினி நம்ம வீடியோ ரஜினி பார்க்குறாரு, அதுக்காக நம்ம வந்து அவரை வந்து பாசிட்டிவாக பேசுவோம் நம்ம பேசுனது இல்லை. அவருடைய அரசியலை நம்ம பயங்கரமாக கண்டிப்பாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரஜினி மட்டும் இல்லை, கமல் சார் பார்க்குறாரு, விஜய் பார்க்குறாரு, அஜித் பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் திரையுலகில் வலைப்பேச்சை பார்க்காத ஆட்களே இல்லை. அதுதான் உண்மை. ஆனாலும் ஒருத்தர் குறித்து ஒரு செய்தி இருக்குது, அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிவிடுவோம். அதே மாதிரி தான் நயன்தாரா குறித்து. இன்னொன்று, நயன்தாராவுக்கு நமக்கு தனிப்பட்ட எந்த விரோதமுமே கிடையாது. இல்லை, அவரை வந்து பெரிய அளவில் நம்ம தலையில் வச்சு கொண்டாடிய காலமெல்லாம் உண்டு, ரைட்டா? அதே நேரம் அவர் செய்கிற சில நெருடலான விஷயங்களையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். பட் அதே நேரம் இந்த சந்திப்புக்கு முன்பு நயன்தாரா குறித்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம சொல்கிற டோனுக்கும், அவருடைய சந்திப்புக்கு பிறகு நம்ம பேசுகிற ஒரு நெகட்டிவ் நியூஸை சொல்கிற டோனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. என்னென்னா நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே.
நம்மகிட்ட நல்லா பேசுனாங்க, அவங்கள போய் நம்ம ஹர்ட் பண்ண மாதிரி பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் வேணால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இனிமேல் நம்ம நயன்தாராவுக்கு வந்து வெறுமனே சொம்பு தூக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகமாட்டோம். பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, பல காலமாகவே விக்னேஷ் சிவனை நம்ம தொலைபேசியில எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் விக்னேஷ் சிவன் குறித்த செய்திகளையும் நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் நீங்கள் வலைப்பேச்சை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் எங்களுடைய ரோலை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுறதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சிபிஐ வழக்கு முடிச்சுட்டு விஜய் வெளியே வராரு, 2 ஃபோட்டோ பார்த்தோம். ஒன்று சிரிச்சுக்கிட்டே வர்றது, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு சோகமாக இருக்க ஃபோட்டோ. இப்போ விஜய் ஆதரவாளர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்க ஃபோட்டோ வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. விஜய்க்கு எதிர்ப்பு ஊடகங்கள்னே சொல்லலாம் போல். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உம்முனுக்கு வச்சு உள்ள கிட்டுக்குப்பிடி கேள்விகள், விஜய் சோர்வடைந்து விட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கார்டு வேற போட்டிருந்தாங்க, விஜய் விரைவில் கைது, குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர், தேர்தலை புறக்கணிக்க வந்து தாவேகா வந்து ஆலோசனை மேற்கொள்ளுது அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. எதை நம்புறது? அதை இது எல்லாமே எதிரிகளுடைய ஆசை. விஜயினுடைய எதிரிகள் எதை விரும்புகிறார்களோ அதுதான் இந்த செய்தியாக மாறுது. முதல்ல நீங்கள் சொன்ன அந்த புகைப்படத்துக்கு வருவோம். இப்போ ஒரு ஃபோட்டோவில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு ஃபோட்டோவில் சோகமாக இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ அது உள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம எப்படி முடிவுக்கு வர்றது? என்ன சந்தோஷமாக இருந்தாருன்னு எடுத்துக்கிறதா? ஒரு சேனலில் நியூஸே போடுறாங்க, அதான் கேள்வியெல்லாம் சொல்கிறாங்க சார். அது இல்லை, அதாங்க சிபிஐ விசாரணை ஒரு அறையில் நடக்குது, விஜய் இருக்கார், விசாரணை அதிகாரிகள் அங்கே இருக்காங்க. அவர்கள் யாரும் இந்த தமிழ் ஊடகங்கள், செய்தி போட்ட ஊடகங்கள் முன்னால் இந்த விசாரணையை நடத்த போகிறதில்ல. அதுக்கடுத்து அங்கே கேள்வி கேட்டவரோ அல்லது பதில் சொன்னவரோ வெளியில் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அல்லது இந்த மாதிரி கேட்டோம், இந்த மாதிரி சொன்னோன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. அப்போ எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? எல்லாத்துக்கும் மேலே ஒரு 10 மணிக்கு விசாரணை ஆரம்பமாகுதா, 10:10 இவங்க போடுறாங்க விஜய்க்கு கிடுக்குப்பிடி விசாரணை. இன்னொருத்தன் போட்டிருக்கான், விஜய்க்கு இந்த இடத்துல ஏதோ வீங்கியிருக்கான், விஜய் வந்து அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க அப்படின்னு. அதான் இந்த சினிமா பார்த்து இவங்களுடைய மண்டையே பார்த்தீங்கன்னா மசாலாவா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஊடகங்கள். அதுதாங்க எனக்கு ஊடகங்கள் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, அரசியல் கட்சியால் நடத்தப்படுகிற ஊடகங்கள் ஒரு பக்கம், அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள் ஒரு பக்கம். அப்போ இவர்கள் போடுகிற செய்திங்கிறது அப்படி தானே இருக்கும். இப்போ கடந்த மக்களவை தேர்தலில் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஊடகங்களை பாஜக விலைக்கு வாங்கினதை நம்ம பார்த்தோம். அதுதான் பாஜகவுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவில் இன்றைக்கி இங்கே இருக்கிற திமுக அரசு பல ஊடகங்களை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய ஆசையை, விருப்பங்களை வந்து இப்படி செய்தியாக வெளியிடுறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தேர்தலையே புறக்கணிக்க போகிறார் அப்படின்னா அது என்ன லாஜிக்கில் சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்காருங்கிறதால தான் சினிமாவே தூக்கி போட்டு வந்திருக்காரு. அப்போ நாங்கள் இதில் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு யார் மேலே கோவப்பட்டு புறக்கணிக்க போகிறாரு? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருவேளை தேர்தல் ஆணையத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு உண்மையில் நாங்கள் ஜெயித்தாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் இந்த இதை வந்து நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே. எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையம் மீது நமக்கு எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அந்த தேர்தல் மூலமாகத்தானே நீங்கள் அதிகாரத்தை அடைய முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை வந்து தொடர்ந்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காரு. ஓட் ஷோர், வாக்கு திருட்டுன்னே சொல்கிறாரு. வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடி பாஜகவுக்கு வந்து உதவி பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனால் அதே காங்கிரஸ் தேர்தலில் போட்டிட்டு தானே இருக்காங்க. நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நாங்கள் இப்போ தேர்தலில் போட்டியிட மாட்டோன்னு சொல்லவே இல்லையே. அப்போ தாவேகா மட்டும் எப்படி சொல்லும்? அவங்களுக்கு அந்த மாதிரி விமர்சனமே கிடையாது. என்னன்னா விஜய் தேர்தலில் போட்டியிட்டால் நம்ம கட்சி காலியாயிடுங்கிற விசுவாசத்தில் இவர் போட்டியிட மாட்டாருங்கிற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பாஜக மிரட்டலே வந்து நீ தேர்தலில் போட்டியிட, ஒன்றும் நீ போட்டியிடாமல் போகணும், இல்லைன்னா என் கூட வந்து சேர்ந்து, இல்லைனா உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து இப்போ இருக்காருன்ற மாதிரி. அதாவது பாஜக விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனுடைய நோக்கம் எங்களோட வாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி நீங்கள் போட்டியிடாதீங்க அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பாஜகவுக்கு தேவை என்னன்னா திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு தங்களுக்கு வந்து வாக்குகள் வேணும். அப்போ விஜய் என்கிற ஒரு அந்த மாபெரும் சக்தி நம்மோட இருக்கணும், அதுதானே அவங்களுக்கு பலம். கண்டிப்பாக நீங்கள் போட்டியிடாதீங்க அப்படின்னா யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, புரியுதா இல்லையா? அதனால் இதுவே லாஜிக்காகவே ரொம்ப தப்பாக இருக்குது. இது இவர்களுடைய கற்பனை. இதுக்கிடையில் வந்துட்டு இப்போ ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது தாவேகாவோட பெண் நிர்வாகிகள், பெண் தொண்டர்களை வந்துட்டு இவங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்க, அதை வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ ஒரு செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாகவே அரசியல் கட்சிகளில் பெண்களையும் பெண் நிர்வாகிகளையும் மோசமாக நடத்தப்படுவதுங்கிறது எல்லா கட்சியிலையுமே இருக்குது.
அதில் எந்த மாற்றமே இல்லை. அதற்கு தாவேக்காவும் விதிவிலக்கா இருக்குன்னு நம்ம நம்ப வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ தாவேக்கா நிர்வாகிகளே இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒரு பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ளே அவர் நுழைந்தது, அது ஒரு பெரிய இஷ்யூவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜயுடைய யோக்கியாம்சம் பற்றி தான் நம்ம பேச முடியும், அது குறித்து தான் நம்ம விமர்சிக்க முடியும். இந்த நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் நிச்சயமாக கொடுக்க முடியாது. அது மாதிரி தான் ஆதவ் மீதான குற்றச்சாட்டு உட்பட. அதே நேரம் இந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயமா அல்லது இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்களாங்கிறது ஒரு முக்கிய கேள்வி. என்னென்னா விஜயை எப்படியாவது இந்த தேர்தலில் காலி பண்ணணுன்ட்டு அவங்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் பல நடிகைகளோடு அவரை இணைத்தது. கரூர் சம்பவத்தின் போது கூட அந்த கேரவானுக்குள்ளே திரிஷா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்கன்னு அவதூறு பரப்புனதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அது எதுவுமே மக்கள்கிட்ட போய் எடுபடலை. மக்களே நிராகரிச்சிட்டாங்க, இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு. இப்போ விஜய் மேலே நம்ம என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அப்போ என்ன பண்ணலாங்க, இப்போ அடுத்த கட்ட தலைவர்களை நோக்கி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பில்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது எனக்கு தெரிந்து என்னுடைய பார்வையில் அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தாவேக்காவை பலவீனப்படுத்த நடக்கும் பல்வேறு முயற்சிகளில் இதுவும் ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ கூட்டணி குறித்து பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் தாவேக்கால தான் போகிறதா இருக்காது சொல்கிறாங்க. காங்கிரஸ் எப்போ இணைய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இந்த மாத இறுதிக்குள் தாவேக்கா பக்கம் வந்துடுவாங்க. அதுதான் எனக்கு கிடைத்த தகவல். ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ். அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரம் தாவேக்கா அதிக சீட்டு தர்றாங்கங்கிறத வச்சு நீங்கள் தாவேக்கா கூட்டணிக்கு வந்தால் அது காங்கிரஸுக்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படும். இவ்வளோ நாள் இருந்த திமுக விட்டுட்டு இந்த அதிக சீட்டுக்காக ஓடிட்டாங்களேங்கிற ஒரு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்னென்னா ஒரு பொருத்தமான ரீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரீசன்கிறது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை. உங்களுக்கு 10 சீட்டு தான் தர்றேன் அப்படின்னு திமுக சொன்னால் அதை இவங்க அழகான ஒரு காரணமாக வச்சு இந்த பக்கம் நகர்ந்துருவாங்க. அப்போ அது வரணும்னா அங்கே திமுகவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படணும். ஓகே. ஸோ அந்த சம்பவத்துக்காக, அந்த சடங்குக்காக காங்கிரஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் அப்படி ஒரு காரணத்தை வைத்து காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் வந்த பிறகு அடுத்து வருகிற கட்சி விசிகாவாக இருக்கும். என்ன காரணம்னா, விசிகா தலைவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு, பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணிக்குள் விசிகா இருக்காது அப்படின்ட்டு. இப்போ ராமதாஸுக்கு இப்போ வேறு போக்கிடம் இல்லை, அன்புமணி என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கார். அப்போ ராமதாஸ் என்ன பண்ணுவார்னா, ஒன்று தாவேக்கா வரணும், இல்லை திமுகவுக்கு வரணும். தாவேக்கா பார்த்திங்கன்னா அவரை கூட்டணிக்குள் சேர்ப்பாங்க, ஆனால் காசு தர மாட்டாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலுமே அவங்க வியாபாரம் தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா அது திமுகவால் தான் முடியும். அப்போ ராமதாஸ் திமுகக்குள்ள என்ட்ரி ஆனால் விசிக்கு அங்கிருந்து வெளியேறும். இப்போ அவர்கள் போவதற்கு வேறு போக்கிடம் கிடையாது, தாவேக்காவை நோக்கி தான் வந்தாகும். இது எல்லாமே அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் செல்லாத ஓட்டு தான். அந்த செல்லாத ஓட்டு எங்கே இருந்தாலும் எந்த கூட்டணிக்கு நன்மை கிடையாது. அதிலும் முக்கியமாக அந்த ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி போயிட்டார். இப்போ வைத்திலிங்கம், வெள்ளமண்டி நடராஜெல்லாம் போகிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ங்கிறது ஒற்றை நபர் தான். அந்த ஒரு நபர் கட்சி எங்கே இருந்தால் என்ன, அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கடந்த ஒரு வாரமாக பல செய்திகள் பார்த்துருப்பீங்க. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் கைதானதை பார்த்துருப்போம். ஒரு பெண் ஒரு காவல் அதிகாரிக்கு ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தல், இந்த செய்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க விஜய் மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தார். செய்திகளை பார்க்கும்போது இன்றைக்கி ஆர்.என். ரவி அவர்கள் வெளியே போனது மட்டும் தான் இன்றைக்கி விவாதமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு செய்தி, விஜய்ன்ற ஒரு செய்தியை வச்சு சிபிஐ விசாரணை வச்சு இந்த செய்திகள்லாம் மறைக்கப்படுதா? ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு நடிகராக இருப்பதில் உள்ள ஒரு அனுகூலமாகவும் அதை எடுத்துக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா அதை ஒரு மைனஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அனுகூலங்கிறது விஜய்க்கு, மைனஸ்ங்கிறது இந்த சொசைட்டிக்கு. என்னென்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும்போது பேரலாக விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகருடைய செய்தி ஒன்று வரும்போது இது மறைக்கப்பட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் சம்மந்தப்பட்ட அந்த நடிகருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும். ஆனால் சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு உண்மை செல்வதற்கு ஒரு பெரும் தடையாக சட்ட விரோதமாக இருக்குது. அது கூட வெளியில் வராது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தா ஊடகங்கள் தானே. நீங்கள் ஊடகங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். ஆனால் இன்றைக்கு ஊடகங்களுடைய நோக்கங்கிறதே அவங்களுடைய டிஆர்பியாக இருக்குது. இப்போ தொலைக்காட்சி ஊடகங்களுக்கெல்லாம் பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது, நமக்கு டிஆர்பி எகிறணும். அதே மாதிரி யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸ் அதிகமாகணும், அப்படி தான் இருக்கே தவிர உங்களுக்கு இது சமூகத்துக்கு தேவை, இது தேவையில்லைங்கிற அந்த
பிரித்து பார்க்குற தன்மையெல்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாமே. ஓகே, இப்போ தலைவர் தம்பி தலைமையில் படம் பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஜீவா ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது சிவகார்த்திகோட கம்பேர் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து என் மார்க்கெட்டிங் டீமை சரியாக பார்த்துக்கல, அதனால தான் நான் வந்து வெற்றி அடையாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் இப்போ நான் சிவகார்த்திகேயன் குறித்து ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சிவகார்த்திகேயன் வளர்ச்சி இல்லை, அது வீக்கம். சிவகார்த்திகேயனுடைய உயரம்ங்கிறது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை தான் அவர் வேறொரு வார்த்தையில் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னென்னா மற்ற ஹீரோக்களை விட சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவில் பேசப்படுவதற்கு காரணம் அவருடைய இணைய கூலிப்படை. ஒரு ஐடி நிறுவனம் மாதிரியே பல பேருக்கு சம்பளம் கொடுத்து இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துதிபாடணும், அவருடைய போட்டியாளர்களை காலி பண்ணணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை திரையுலகில் இருக்கிற வெகு சிலருக்கு தெரியும், ஜீவாவுக்கும் தெரிந்திருக்கிறது. அதுதான் அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டதாக நான் பார்க்குறேன். என்னென்னா சிவகார்த்திகேயனுடைய திறமையான நடிகர்கள்லாம் அங்கே இருக்காங்க. தனுஷ் இருக்கார், சிம்பு இருக்கார். ஆனால் அவர்களை விட இவர் உயரத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டதற்கு இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் பார்த்திங்கன்னா நாம் வெற்றி அடைவதற்கு என்ன வெறுமனே திறமை உழைப்பு மட்டும் பத்தாது, இந்த மார்க்கெட்டிங்கு தெரியணும். ஓகே, அதை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, 100 கோடி வசூல் சார். 100 கோடி வசூல் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அடடா 100 கோடிங்கிற மாதிரி தோணும். ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறைவான வசூல் தான். ஏன்னா பராசக்தி படத்திற்கு செய்யப்பட்ட செலவு, கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு செய்யப்பட்ட ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப குறைவான தொகை தான். ஏன்னா இந்த படத்துக்கு பிஃபோர் ரிலீஸ் கொடுத்த அந்த பில்டப் வச்சு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, முதல் நாள் இந்த படம் உலக அளவில் 27 கோடி ஏதோ போட்டாங்க. அப்போ முதல் நாள் 27 கோடி அப்படின்னா அந்த 100 கோடி வசூலை இந்த படம் 4 to 5 நாட்களுக்குள் வசூல் பண்ணியிருக்கணும். அதுதான் சரியான வரவேற்பு, அல்லது முதல் நாள் வரவேற்பு அப்படியே சஸ்டெயின் ஆனதாக அர்த்தம். ஆனால் இந்த 100 கோடி வசூலை இந்த படம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 9-10 நாள் ஆகிருக்கு. அப்போ இந்த படத்துக்கான வரவேற்புங்கிறது அப்படி படிப்படியாக குறைந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத தான் அது காட்டுது. ஓகே, இப்போ நிறைவாக அஜித் அவர்கள் அந்த ஒரே ஒரு குளிர்பான விளம்பரம் இன்னைக்கு அவருடைய அஜித்ன்ற சாம்ராஜ்ய கோட்டையில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய வசைபாடுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அஜித் என்கிற மனிதர் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்படாத, ஆமாம், தன்னுடைய ரசிகர்களை எந்த வகையிலும் வந்து பலிகடா ஆக்காத ஒரு நடிகராக தெரிஞ்சார். ஆனால் இன்றைக்கி அஜித்தினுடைய செயல்பாடுகளையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கொள்கையிலிருந்தே அவர் மாறி இன்றைக்கி பணத்துக்கு பின்னால் போயிட்டாருன்னு தோணுது. நீங்கள் சொன்ன அந்த குளிர்பான விளம்பரம் மட்டும் இல்லை, நான் இப்போ துபாய் போகும்போது அங்கே இவருடைய ரேஸ் நடக்கிற அந்த துபாய் ஆட்டோட்ரம்னு ஒரு இடம் இருக்குது. அவங்க வந்து ஒரு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ அஜித்துடைய காரில் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து போனீங்கன்னா உங்களை கொண்டாந்து ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டாந்து விட்டுருவார். அதுக்கு 3500 திர்ஹம், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 90,000 ரூபா. இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சு. இந்த மெரினா பீச்சில் வந்து அந்த குதிரையை கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. என்னென்னா அஜித்தோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், அஜித்தை நின்று அஜித் பக்கத்தில் நம்ம நிற்கணும்னு நினைக்கிற வெறி பிடிச்ச கூட்டம் இங்கே இருக்குது. அதில் ஒருத்தன் பணக்காரன் இருக்கான்னு வச்சுங்க, அவன் போய் 3500 திர்ஹம் கொடுக்குறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்ககிட்ட காசு இருக்குது கொடுக்குறான்ட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அஜித்தை பார்க்க மாட்டோமா, அவரோட பேச மாட்டோமான்னு ஒருத்தன் துடிக்கிறான். அவன் ஒரு சாதாரண லேபர்னு வச்சுங்க, அவன் அங்கே பார்த்தீங்கன்னா மாதம் 1000 திர்ஹம் தான் சம்பாதிக்கிறான்னா, அவன் கடன் வாங்கிட்டு 3500 கொண்டு போய் அஜித்துக்கிட்ட கொடுத்து அவர் கூட காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு. என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன அஜித் இன்றைக்கி பண்ணுறாரு, இது பேர் என்ன? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குளிர்பான விளம்பரத்தில் நடிக்கிறீங்க, அது உங்களுடைய சுயநலம் தானே. அதில் நடிப்பதன் மூலமாக உங்களுக்கு பல கோடி கிடைக்கிது. ஆனால் அதை குடிக்கிற மக்களுக்கு அந்த குளிர்பானம் வந்து தீங்கு விளைவிக்கலைங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? எல்லா குளிர்பானங்களிலும் பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்படுது. அப்போ அஜித் குடிச்சிட்டா இருப்பான ஒரு அஜித் ரசிகன், ஒரு வெறி பிடிச்ச ரசிகன் ஒரு நாளைக்கு 10 பாட்டில் வாங்கி குடித்தானா அவன் பரலோகம் போயிடுவான் இல்லையா? அப்போ இதையெல்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதை வந்து உங்களை எப்படி வந்து பாராட்ட முடியும்? எப்படி சேஞ்ச் ஆனாரு? பணம் தான். என்னன்னா இன்னைக்கு வந்து அவர் ரேஸுக்கு போயிட்டாரு. ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரும் தொகை தேவைப்படுது, ஒரு பெரிய ஸ்பான்சர் அவருக்கு கிடைக்கல. அதனால இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறார். ஆனால் இதுக்கு மத்தியில் மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அது வந்து ஜனநாயகனுக்கு போட்டியாக ஜனநாயகனுடைய வசூலை
குறைப்பதற்காக ஏவப்பட்ட ஏவுகணை. ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா இன்றைக்கி இலக்கில்லாத ஏவுகணையாக மாறிடுச்சு. ஜனநாயகனே ரிலீஸ் இல்லைங்கும் போது இந்த படத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த பரபரப்புமே இருக்காது.